சென்னை மதுரவாயலில் நள்ளிரவு முதல் 6 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மதுரவாயலில் 6 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மின்சாரமின்றி 10,000த்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் வசிக்கும் பொதுமக்கள் அவதியடைந்து வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், எதன் காரணமாக அங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது? விரிவான விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் கற்பகம். மதுரவாயலில் 6 மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. கோயம்பேடில் இருந்து செல்லக்கூடிய உயர் மின் அழுத்த கேபிள் பழுதானதின் காரணமாக மின் இணைப்பானது துண்டிக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவு முதல் மின்சாரம் இல்லாததால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி உள்ளனர். சென்னையில் பிரதான புறநகர் பகுதியாக உள்ள இந்த மதுரவாயலில் 10,000க்கும் அதிகமான குடியிருப்புகளில் லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் மின்சாரம் துண்டிப்பு என்பது மக்களுக்கு மிகுந்த சிரமத்தை உள்ளாக்கக்கூடிய நிலையில் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நள்ளிரவு முதலே அந்த மின்சார பழுது ஏற்பட்டதின் காரணமாக மின்சார ஊழியர்கள் அந்த மின்சார இணைப்புக்கான அந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த கோயம்பேடு பகுதியில் மின்சாரத்தை சீர் செய்யும் பணியின் போது ஜேசிபி வாகனம் மூலம் 5 அடி பள்ளத்திற்கு அடியில் தோண்டப்பட்டு 33 கிலோவாட்ஸ் மின்சாரம், அதாவது ராட்சத மின்கம்பி கேபிள்களை சரி செய்யும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனால் குறிப்பாக கோயம்பேடு மார்க்கெட் செல்லக்கூடிய இந்த பிரதான சாலையின் பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மதுரவாயில் வரை இந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்ட பணியானது சீர் செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.